இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி, கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏசாயா 32:2. அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும், பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும், வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும், விடாய்த்த பூமிக்கு பெருங்கன்மலையின் நிழலாகவும் இருப்பார். Isaiah 32:2. Each one will be like a shelter from the wind and a refuge from the storm, like streams of water in the desert and the shadow of a great rock in a thirsty land. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய தேவன் நம்மை காக்கிற தேவன். நம் ஒவ்வொருவரையும் அவர் அற்புதமாய் பாதுகாத்து வழிநடத்துகிற தேவன். இந்த வருடத்தில் 7 மாதங்களை நாம் ஒவ்வொருவரும் ஜீவனோடு இருக்கும்படியாய் நமக்கு அவர் பாதுகாப்பாய் இருந்து நம்மை அவர் அற்புதமாய் வழிநடத்தி வருகிறார். ஆமேன். இந்த நாளிலே அவர் மீண்டுமாய் தன்னுடைய வார்த்தையின் மூலமாய் நமக்கு அவர் உறுதியளிக்கின்றார். என்ன? கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலகி காத்துக்கொள்வார் என்று. ஆமேன். உலகத்தில் நமக்கு அநேக போராட்டங்கள் உண்டு, அநேக விதமான கஷ்டங்கள் உண்டு, அநேக விதமான பாடுகள் உண்டு. ஆனாலும் கூட அவர் உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார் என்று நாம் வாசிக்கிறோம். நமக்கு அவர் ஒரு உறைவிடமா இருக்கிறார், நமக்கு அவர் புகலிடமா இருக்கிறார். நம்முடைய கன்மலை கிறிஸ்து என்று வேதம் சொல்கிறது. ஆமேன். அவர் கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவாராம். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். ஒருவேளை நீங்கள் அனுபவிக்கிற, நீங்கள் கடந்து போகிற இந்த பாதைகள் மிகவும் கடினமாக இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்கிறார், கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்கின்றது, நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உங்களை நான் காப்பதற்கு எப்பொழுது உங்களை விட்டு நான் விலகாமல் இருக்கிறேன். ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களையும் உங்களுடைய இருதயங்களையும், அது உங்களுடைய சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்து கொள்கிறதாம். ஆமேன். இதைவிட நமக்கு என்ன வேண்டும்? அவர் தன்னுடைய சமாதானத்தினாலும் தன்னுடைய பிரசன்னத்தினாலும் உங்களையும் என்னையும் நிரப்பி அவர் காத்து கொள்வார். அவர் உண்மையுள்ளவர், அவர் முடிவு பரியந்தும் அப்படியே செய்வார். நம்புவோம், விசுவாசிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி ராஜாவே. இந்த நாளிலே அப்பா, நீர் ஆண்டவரை எங்களோடு கூட இருந்து எங்களுடைய எல்லா தீமை நின்றும், எங்களுடைய எல்லா விதமான கஷ்டத்தினின்றும் எங்களை நீர் பத்திரமாய் பாதுகாத்து வருவதற்காக நன்றி அப்பா. ஆமாண்டவரே, நீர் ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமா இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை நம்பி உம்மை விசுவாசித்த ஒவ்வொருவருக்கும் நீர் பாதுகாக்கிற ஒரு கூடாரமாய் எங்களுக்கு கண்மலையாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் வழி நடத்திடலும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.